அது ஏன் இஷ்டம். நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். உங்க வீட்டுல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இது விளையிற நிலம், விவசாயம் மட்டும்தான் பண்ணணும். இது உன் அப்பா வீட்டு நிலம் இல்ல, நீ எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு. இது ஏன் நிலம். நான் இங்க ஃபேக்டரியும் கட்டுவேன், நெருப்பு வச்சு கொளுத்துவேன். நீ யாரா கேட்கறதுக்கு? இந்த நாட்டோட முதுகெலும்புல ஒரு எலும்பு. புரியல? விவசாயி. தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இவர் இங்க ஃபேக்டரி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன தத்திக்கிறீங்க? ஏன் சோறு தான். அதை விளைய வைக்கிற நிலத்துல வந்து ஃபேக்டரியை கட்டுறேன், ரியல் எஸ்டேட் போடுறோம்னு விவசாய நிலத்துல எல்லாம் கட்டணமாக்கிட்டா அப்புறம் பூவாவுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னடா மிரட்டுற? நான் நினைச்சா டெல்லி வரைக்கும் போவேன். நீங்க நினைச்சா டெல்லி வரைக்கும் போவீங்க. ஆனா விவசாயி இந்த பச்சை கொடி தூக்கத்தை முடிவு பண்ணிட்டானா டெல்லி இங்க வரும். ஓஹோ, டெல்லி இங்க வருதா இல்ல இந்த ஊரே என் கைக்குள்ள வருதான்னு நான் காட்டுறேன். இந்த ஊரையே விலைக்கு வாங்கி நான் ஃபேக்டரி கட்டுறேன். பணக்காரன் அவன் பண திமிர்னால இந்த ஊரையை விலைக்கு வாங்கி ஃபேக்டரி கட்டுவாங்கிறான். அவன் யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம், ஆனா விவசாய விலைக்கு வாங்க முடியாது. பண தேவைக்காக நம்ம நிலத்தை வித்தோம்னா வாங்கின பணம் செலவழிஞ்சு போயிடலாம், சேர்த்து வச்ச பொருள் தொலைஞ்சு போயிடலாம், பொண்ணு வெள்ளியும் கூட அழிஞ்சு போயிடலாம். ஆனா காலங்காலத்துக்கு அழியாத ஒரே சொத்து இந்த மண்ணு தான். ஓ பணக்கார வர்க்கமே, உனக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். உன் பணத்தால் நீ டெல்லியை விலைக்கு வாங்கலாம், ஆனால் இந்த பச்சை கொடியை விலைக்கு வாங்க முடியாது, இந்த பழனிசாமியை விலைக்கு வாங்க முடியாது. பழனிசாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கழிச்சு போய் வந்திருக்கிறாங்க. அவங்களை ஏன் இப்படி புடிச்சு வச்சுட்டு இம்சை பண்ற? அவங்களை விட்டுரு, தூங்குறாங்க பாரு. அண்ணே, என்ன காலங்காலமா சதி பண்ணி பணக்காரங்க ஏழை விவசாயிகளை தூங்க வச்சுட்டாங்க. அவங்கள தூக்கத்தெடுத்து தட்டி எழுப்பாம விடவே மாட்டேன். என்ன பண்ண போற? இப்ப பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் உண்மைக்கு அயல்நாட்டில் விவசாயி விவசாயி. ஆகவே விவசாய பெருங்குடி மக்களே, எந்த காரணத்தை கொண்டும் நம் நிலத்தை நாம் விற்கவே கூடாது. நிலம் நமக்கு தாய் மாதிரி. பழனிசாமி, இனி நீ அவங்களுக்கு எந்த காலத்திலும் எழுப்ப முடியாது. விட்டுரு. அண்ணே, இது அவங்க தூங்குற காலம், தூங்கட்டும். ஆனா அவங்க எழுந்து நிக்கிற காலம் வரும். அதுக்கு அறிகுறிதான் அத்தனை பேருக்கு மத்தியிலும் அந்த ஒரே ஒரு ஜீவன் மட்டும் எம் பேச்ச கேட்க முடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜீவனுக்காக விடிய விடிய பேசினேன். நிறைய பேசுங்க. இன்னைக்கு விடிய விடிய மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் பூரா பேசுங்க. அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாரு பழனிசாமி, பொஞ்சாதி சாப்பிடாம அடம் பிடிக்குது. என்கிட்ட கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். அந்த சாவியை கொடு. என்ன என்ன கண்ணுக்கு நிற்கும்? என்னாச்சு எங்க கண்ணுக்கு? சாப்பிட்டு அடிக்கலாம்ல. சாப்பிடு. என்னம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அடிக்கலாம். என்னம்மா சாப்பிடு. என்னம்மா என்னம்மா? ஐயோ, போச்சம்மா. எப்படி முரட்டுத்தனமா வச்சிருக்க? லேசான கனமா வச்சுக்க வேண்டியதானே? சார், நாளையில இருந்து லேசான மாத்திக்கிறேன். என்னம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏமா? பின்ன என்ன, எனக்கு மல்லிப்பூ தான் பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல. அப்புறம் இந்த பூ
வாங்கிட்டு வந்து ஆடாடா இந்த பூ வாங்கி கொடுத்துருச்சா தாயக்கு அறிவே கிடையாது. நீங்க சாப்பிடுங்க, ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் மல்லிப்பூ வேணும். என்னம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்ப போய் என் கண்ணுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாமா எனக்கு ரோஜா பூ வேணும். சரி ரோஜா பூ என் கண்ணுக்கு சாப்பிடுங்க. ஒரு கூடு நழியும் வேணும். சரி சரி ஒரு கூடு வாங்கிட்டு வரேன். உடனே போய் என் கண்ணுக்கு கூடு வாங்கிட்டு வரேன். என்னம்மா சாப்பிடுங்க. வேற என்னம்மா வேணா? என்னம்மா? சரி சரி சரி. நல்ல இல்லையம்மா, இந்த ஆயா உதைக்கிறேன் போய் ஒழுங்காவே பண்ண மாட்டேங்குது. நாளைக்கு நான் வந்து பண்ணி தரேம்மா. என்னம்மா நீங்க சாப்பிடுங்க. மாமா போதும். ஏம்மா? வயிறு நிறைஞ்சு போச்சு. சரி வாய் தொடச்சு. சரி. இந்தா தண்ணி. போதுமாம்மா? எங்க மாமா போறீங்க? நான் போய் உங்களுக்கு ரோஜாப்பு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதெல்லாம் வேணாம் மாமா, எனக்கு பிடிக்கல. ஏம்மா? எனக்கு மல்லிப்பூ ரோஜாப்பூ எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும். தலையில வச்சிரு மாமா. அழகா இருக்கு. மாமா என்ன விட்டுட்டு போயிடாத. போக மாட்டேம்மா, போக மாட்டேன். எப்படி சந்தோஷமா தெரிஞ்சு பொண்ணு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன பாக்குறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாகரிகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாத பட்டிக்காட்டு பசங்க. நாளைக்கே ஒரு செக்யூரிட்டியை போட்டு ஒரு பய கூட இங்க நிக்காம நான் பாத்துக்கிறேன். கூட்டம் கூட கூடத்தான் எதுக்குமே மரியாதை. இந்த கூட்டம் இன்னும் அதிகமாறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. என்னது கூட்டத்தை கண்டு கூச்சப்படுறாங்களோன்னு நினைச்சேன். கூட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி சரி கொஞ்சம் சொல்லுங்க. சரி ஊருக்குள்ள எல்லாம் என்ன பண்ணுங்க. சரி தயவு பண்ணி சொல்லுங்க. சரி சொல்றேன்ல. அண்ணா அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. நீங்களா சேட்டு எடுத்து சொல்லுங்கண்ணே. யோ எங்களை ஏன் கெஞ்சுற? நாங்களும் உன்ன மாதிரி கூலிக்காரங்க தான். அந்த சேட்டை போய் கேளு. சரி ஒரு வாரம் டைம் கொடுங்க. சரி எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க. சரி சரி சொல்லுங்க. சரி இறங்கண்ணே. பழனிசாமி என்னாச்சு ஜீவா? இந்த சேட்டுக்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். சொன்ன தேதியில திருப்பி கட்ட முடியல. 6 மாசமா வட்டி கூட கட்டல பழனிசாமி. சரி அந்த வட்டியை தள்ளுபடி பண்ணுங்க. 25,000 ரூபாய் நான் கொடுத்துறேன். என்ன பழனிசாமி 6 மாச வட்டியை தள்ளுபடி பண்ண சொல்றியே? வட்டிக்காகத்தானே இந்த தொழிலை செய்யறோம். இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். சேட்டு நீ வட்டியில ஒரு பைசா கூட கம்மி பண்ணாத. ஜீவா நீ உடனே 6 மாசம் வட்டியும் கொடுத்து அது கூட சேர்த்து இன்னும் ஒரு 6 மாசம் வட்டியும் கொடுத்துரு. சேட்டு முதல் 25,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு வட்டி தான் முக்கியம். பழனிசாமி இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அண்ணா சேட்டை விட்டு கூட்டு போய் 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருங்க. சரி நீ எதுக்கு போய் கடை வாங்கினேன்? பையனை படிக்க வைக்கிறதுக்காக வாங்கினேன். என்ன விளையாடுறியா நீ? 5 வயசு பையன் படிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு 25,000? இது இங்கிலீஷ் மீடியம் பழனிசாமி. குழந்தைங்க எது எடுத்தாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுது. அப்பாவை கூப்பிடுறது, அம்மாவை கூப்பிடுறது எல்லாமே இங்கிலீஷ் தான். சண்டை குடி விட்டு இங்கிலீஷ்ல தான் குடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் என் பொண்டாட்டியும் ஆசைப்பட்டா. ஓஹோ. காலங்காலமா நம்ம பரம்பரையே கோமணத்தை கட்டிட்டு திரியிறோம். நம்ம பிள்ளைங்களாவது கோட்டும் சூட்டும் போட்டு இங்கிலீஷ்லயே நம்ம கூப்பிடுவேன்னு சொன்னா அதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம். 2 வருஷத்துக்கு 25,000 செலவாயிடுச்சு. இப்ப கேட்டா அடுத்த வருஷம் தான் 1வது போங்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் என்ன படிச்சுன்னு கேட்டேன். ஏதோ எங்கேஜி உங்கேஜிங்கிறாங்க. ஒரு மாதிரி கேனத்தனமா இருந்தா எல்லாம் சொல்லுவாங்கடா. ஏதோ அறிவு இருக்கா உனக்கு? நீ நான் தமிழ் ஸ்கூல்ல 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சோம். இன்னைக்கு ஒழுக்கமா சம்பாதிச்சு குடும்பம் நடத்தல. கோட்டு சூட்டு தச்சு போடணும்னு ஆசைப்பட்டா 2 செட்டு தச்சு வச்சு 2,000 ரூபாய் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டா 3 மாசத்துல இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு 35 ரூபாய் புத்தகம் வைக்கிறான். அதை வாங்கி படிச்சுக்க.
அதை விட்டு கொள்ளையடிக்க ஸ்கூல்ல போய் என்ன குழந்தைய சேர்த்த? யார் தான் ஸ்கூல் நடத்துறது? புஷ்பா நர்சரி ஸ்கூல்னு ஒரு பொண்ணு நடத்துது பழனிசாமி. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்க குழந்தைங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த மாதிரி கோமணம் எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இது கூட இல்லைன்னா நல்லா இருக்காதுமா. யோ, நாளைக்கு உங்க ஃபுல் சூட்ல வரல இவங்க பசங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மேடம், நீங்க இவங்களை இங்கிலீஷ்கார மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கிலீஷ்காரன் கைய கழுத்துல கட்டுவான், நம்ம இந்தியன்ஸ் இடுப்புல கட்டுவாங்க. இந்தியன் கவுபாய்ஸ். திருந்துங்க ஐயா. சூட்டு தைக்கணும்னா 4000 5000 ஆகுன்னு சொல்றாங்கம்மா. 4000 5000 எல்லாம் ஒரு பணமா? ஆளுக்கு ஒரு 4 செட் தைச்சுக்கோங்க போங்கயா. போங்கய்யா. மேடம், 4000 ரூபாய் 5000 ரூபாய் எல்லாம் ஒரு பணமானு கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. இந்த 4000 ரூபாய் 5000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால டீச்சர் சம்பளத்தை 750 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னா பொருளாதார பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணிக்கலாம். வாட்? 750 பத்தாதா? 600 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு 150 ரூபாயை மிச்சம் பிடிங்க. மாமா, முக்கியமான வேலையா வந்தேன். எல்லாரும் நல்லா படிக்கணும். எல்லாம் கிளாஸ் ரூம் போங்க. நீதான் ஸ்கூல் நடத்துறியா? அத பத்தி கேட்க நீ யாரு மேன்? Who are you? பச்சைக்கொடி பழனிசாமி. இங்க பார், கல்வி கத்துக் கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அதை ஒரு சேவையா நினைச்சு செய்யறவங்க தான் பள்ளிக்கூடம் எல்லாம் வச்சு நடத்தணும். 3,5000 ஆனா 10,000 கொள்ளையடிக்கணும்னா ஓப்பனா போய் கந்துட்டு கடை வச்சு நடத்து. இல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஓடிடு. அதை விட்டுவிட்டு பள்ளிக்கூடங்கிற பேர்ல ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? Who the hell are you to come and talk to me like this? How dare you enter my school premises and talk to me? What do you think of yourself? How dare he enters my school premises and charge at me? What does he think of himself? நீ இப்ப பேசுனிய எல்லாமே எனக்கு புரியும். ஆளை பார்த்து படிக்காத மட்டும் இடம் போட்டுறாத. நாங்களும் இங்கிலீஷ்லாம் படிச்சவங்க தான். மதர்னா அம்மா, ஃபாதர்னா அப்பா, பிக் ஃபாதர்னா பெரியப்பா, ஸ்மால் ஃபாதர்னா சித்தப்பா. இந்த இங்கிலீஷ் போதுமா என்ன எடுத்து விடணுமா? யோ, நீ காலம் காலமா வேட்டி கட்டிக்கிட்டு தெரியற. இந்த குழந்தைங்களாவது நாளைக்கு நாகரிகமா கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷ்கார மாதிரி ஸ்டைலா வர வேணா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாங்கன்னு இடுப்புல வெறும் வேட்டி சுத்தி இருந்தவனா இந்தியாவுக்கு சொந்தம் வாங்கி கொடுத்தான். அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நிறைய பேச முடியிருக்கேன். ஆனா என் அளவுக்கு அறிவு வாங்கினோட அதெல்லாம் பேச முடியும். ஓ லெவலுக்கு இப்ப சொல்றேன் கேட்டுக்க. 650 ரூபாய்க்கு கிடுக வாங்கிட்டு 750 ரூபாய்க்கு மூங்கில வாங்கிட்டு 4 குடிசையை போட்டுக்கிட்டு நர்சரி ஸ்கூல் வச்சுக்கிட்டு அதுக்கு 1000 கொடு இதுக்கு 1000 கொடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இருக்கிறவங்களா இழிச்சா நினைச்சுக்கிட்டீங்களா? இங்கிலீஷ்ல படிச்சா தான் படிப்பு வருமா? கோட்டு சூட்டு போட்டா தான் அறிவு வருமா? காமராஜரும் கக்கஞ்சியும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டா பண்ணாங்க? இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கலைஞர் இந்த நாட்டை ஆண்டாங்களே, இங்கிலீஷ் மீடியம் படிச்சு ஆண்டாங்க? அதெல்லாம் நிறுத்த சும்மா. 1000கணக்கான டொனேஷன் கொடுத்தா தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியுமா? ஏழை குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது? அப்ப பணக்காரங்க மட்டும் தான் படிக்கணுமா? உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 2 நாளைக்குள்ள ஊர் ஜனங்கள்ட்ட கொள்ளையடிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்தணும், அல்லது இடத்த காலி பண்ணிடணும். இல்ல நான் கொஞ்சம் விவரம் கட்டவன், பின்னாடி என்ன வருமா யோசிக்க மாட்டேன், அடி பின்னிடுவேன். இவ யார் என்ன மிரட்டுறதுக்கு? அதானே, அடி பின்னிடுவேங்கறா. அவன் பின்னியே விடுவாம்மா. நான் யாரை காட்டுறேன்? நீங்க காட்டியே தீரணும். dirty village nasty fellows. நான் அப்பவே சொன்னேன் இது சரிப்பட்டு வராதுன்னு. ஒரு வாரத்துக்குள்ள ஸ்கூல்ல தர்மச்சத்திரம் ஆக்க சொல்றான். இல்லனா அடி பின்னிடுவானா. எவம்மா உன்னை பார்த்து அப்படி சொன்னா? எவனோ காட்டாம்பா, பழனிசாமியா. ஏன் வண்டியில நிக்குது? நம்ம பச்சைக்கொடி பழனிசாமி என்ன நடு ரோட்ல கொடியை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்குது. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பச்சைக்கொடியை தூக்கிட்டீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். கலெக்டர் சார் இந்த ரூட்ல வரையும் கேள்விப்பட்டு தான் அந்த ரோட்டை பிளாக் பண்ணேன். நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து ஊரை கொள்ளையடிச்சா அது தப்பு. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பஸ்ஸுக்கு பாம்பு வச்சா அது தப்பு. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து காதலிச்சா அது தப்பா? தப்பு இல்லையே. முன்ன பின்ன தெரியாத 2 பேரை தாய் தாப்பனா பார்த்து கட்டி வச்சு அவங்களே ஒரு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழும்போது ஒருத்தர் பார்த்து பழகி புரிஞ்சுக்கிட்டு மனசை கொடுத்து உசுரை கொடுத்து காதலிச்சு கல்யாணம் பண்ணா என்ன தப்பு? நிச்சயமா தப்பு இல்ல. அப்ப எதுக்கே காதல் தடுக்கிறீங்க? நாங்க எங்கேயோ தடுத்தோம். 2 பேர் காதலிச்சாங்கிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி அவங்க காதலிச்சது தப்புன்னு சொல்லி ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி தூக்கில போட்டு கொண்டு இருக்காங்க. ரத்தம் கொதிக்குதியா? இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனம் பண்ணவன் எவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ளவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். யோ பிஏ, ஊருக்குள்ள போய் அவனை எழுதிட்டு வாயா. அவங்க வரமாட்டாங்க. கலெக்டர் கூப்பிடாருன்னு சொல்லியா? வரானா இல்லையா பாத்துடலாம். யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரிசாவில் இருக்காங்க. ஒரிசாவிலையா? ஆமா,
இந்த சம்பவம் நடந்ததே ஒரிசாவில் தானே சார்? சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆச்சு. கடையில் மிச்சர் வாங்கி சாப்பிட்டேன். கடைக்காரன் அடிச்சு கொடுத்த பொட்டணத்தில் இந்த செய்தியை படிச்சுட்டு நான் தான் பழனிசாமி கிட்ட சொன்னேன். உடனே அவன் கொடி தூக்கிட்டான். ஏன் பழனிசாமி, எங்கேயோ ஒரிசாவில் நடந்த பிரச்சனைக்காக இங்க வந்து கொடி பிடிக்கிறீங்க, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? பஞ்சாப்ல இருந்து நல்ல கோதுமை வாங்கி திம்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து நல்ல பருப்பு வாங்கி திம்பீங்க, ஆந்திராவில் வந்து நல்ல அரிசி வாங்கி திம்பீங்க, கேரளாவில் வந்து நேந்திரம்பழம் வாங்கி திம்பீங்க. இப்படி திங்கிறதுக்கு எல்லாம் சேர் வேணும் உங்களுக்கு. ஒரு பிரச்சனை மட்டும் ஓடிடுங்களையா? சொல்லுங்கய்யா. பழனிசாமி, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு கஷ்டம் வந்தா கூட கண்டுக்காம போற இந்த மனுஷங்க மத்தியில 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பிரச்சனைக்காக இங்க நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை நான் மனசார பாராட்டுறேன் தம்பி. அந்த ஊர் கலெக்டரோட நான் பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி தரேன். எனக்காக இந்த போராட்டத்தை கைவிட்டுருங்க தம்பி. ரொம்ப நன்றி சார். வாங்க வாங்க, போங்க போங்க.